ஐயா ராமரையா அவர்கள் உளப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக சிறுகதைகள் படித்துணர்ந்து அதுக்குள்ளே இருக்கிற செய்திகளை படம் போட்டு தெளிவாக ஒரு திறனாய்வுக்குரிய ஆற்றல் நிலை இன்றுதான் நான் வியந்து பார்த்திருக்கின்றேன். ஒரு கலைஞனை பார்ப்பது என்பது வேறு, படிப்பது என்பது வேறு, படித்ததை பாராட்டுவது என்பது அதைவிட மேலானவை. அந்த பணியை செவ்வனே செய்த எனக்கு மேலும் மேலும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தந்து என்னை இதுபோல உங்கள் கதைகளை மாற்றி அமைத்தீர்களா, சிறந்த ஒரு வழிகாட்டியாக வழங்கி எனக்கு திறனாய்வு வழங்கி என்னை ஊக்கப்படுத்தி அமர்ந்திருக்கின்ற கலைஞருக்கு திருமணத்திற்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக இந்த காப்பில் முடித்த பாளையம் முடித்த கலைஞர் முடித்த அத்தனை பேருக்கு நெஞ்ச நேரத்தை நன்றியை தெரிவித்துக் கொண்டு ராமரையா திறனாய்வு பண்ண 21 கதைகளும் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக தினத்தந்தி, தினமலர், வாரமலர், ஞாயிறு மலர் இப்படி தமிழகத்தில் உழைவுகின்ற முன்னணி நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்களில் பிரசுரமான படைப்புகள். ஒவ்வொரு இதழ்களுக்கும் ஒவ்வொரு வரையறை உண்டு. ஒரு சிறுகதை என்றால் இன்னும் சொல்லப்போனால் சாவி என்கின்ற பத்திரிகை அறிவு சார்ந்தவர்களுக்கு புரியும். அது ஒரு பக்க சிறுகதை என்பார்கள். அந்த ஒரு பக்க அளவில் நம்ம என்ன சொல்லணுமோ அதை ஐயா படிச்சுப்பாங்க. அது ஏமாற்றம், ஏற்றம், மாற்றம் இது மாதிரி சாவி இதெல்லாம் வெளியிடுது. இதுபோல் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை முன்னணி பத்திரிகைகளிலும் என்னுடைய கதை, கவிதை, கட்டுரை, துணுக்குகள் என்று நான் 1999 காலகட்டங்களில் தான் இதெல்லாம் பத்திரிகைகளுக்கு பிரசுரமாகிறது. ஆனால் நான் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கின்ற காலகட்டத்திலேயே இந்த இலக்கிய வாசிப்பு, நூல் வாசிப்பு, எழுத்து இதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் போய் படிக்கிற காலத்தில் இது பத்திரிகையெல்லாம் நம்மளுடைய படைப்புகளை பிரசுரிக்கிறாங்க. நம்ம பத்திரிகை வாயிலாக எழுதப்பட்டது தான் அந்த 21 சிறுகதைகளும் பிரசுரமாயிருக்கிறது. அதுவும் அந்த காலகட்டத்தில் நம்ம வறுமை சூழல்னால பல்வேறு படைப்புகளை என்னால் சேகரிக்க முடியல. இதெல்லாம் கன்னிமரா லைப்ரரியில் போயிட்டு நம்ம படைப்புகள் வந்திருக்கோம். அந்த அதாவது சம்மந்தப்பட்ட இதழ்களில் சன்மானம் வழங்குவாங்க. இப்போ ஒரு சிறுகதை வெளியாகிடுச்சுன்னா ஒரு வாரம் ஒரு 10 நாள் கழிச்சுட்டு அந்த சன்மானத்தோடு நம்ம போகிறோம். அப்போ தான் நமக்கே தெரியும் நம்ம படைப்பு அந்த அந்த இதழில் பிரசுரமாயிருக்குங்க. அதுக்கப்புறம் போய் லைப்ரரியில் போயிட்டு அந்த பிரசுரமானதை நம்ம செராக்ஸ் எடுத்து வைத்து அப்படி சேகரிக்கப்பட்டது தான் 21 சிறுகதைகள். அது நம்ம சூழல் காரணமாக அதெல்லாம் புத்தக வடிவமாக்க முடியல. அதை சென்னையில் திரைப்படத்துறையில் பணியாற்றணும். உதவி இயக்குனராக இருந்தோம், அசோசியேட்டாக இருந்தோம். அப்புறம் உடல் உருவாகிறதுனால நம்ம கிராமத்துக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் திரையில என்னெல்லாம் காமிக்கணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் காமிக்க ஆரம்பிச்சு அப்புறம் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுத்தப்போ மக்கள் பணியில் மூழ்கினதுனால இலக்கிய பணி தடுப்பு. அதனால் இதெல்லாம் என்னால் அந்த காலகட்டத்தில் புத்தகமாக ஆக்கப்படலை. அதுக்கப்புறம் இதை புத்தகமாக வடிக்கணும்னா நம்ம ராகுல் செங்கல் போன்ற ஆட்கள் நம்ம சந்திக்கலாம். அவர்கள் மூலியமாகத்தான் காப்பியதையும் ஐயா ராமன் இந்த சிறுகதையெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் அப்பப்போ நம்ம சென்னையில் சினிஃபீல்டில் இருந்ததுனால இங்கிலீஷ் வார்த்தை கொஞ்சம் இருக்கும். இதை கொஞ்சம் தமிழ் படிச்சுட்டு நூலாக வெளியிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால தான் ராமரையாவை அதை நம்ம ஒப்படைச்சோம். அதை வாசிச்சுட்டா இந்த திறனாய்வு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் முழுக்க எல்லா பத்திரிகைகளும் நாளிகளில் சிறுகதைகள் அந்த கதைகளை படித்து மீண்டும் 2 நேரத்தில் நன்றி. பெரிய